நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினுடைய தலைப்பு சிம்மத்துக்கு ஒத்து வரது, மகரத்துக்கு ஒத்து வராது. அது என்னன்னா சிம்மத்துக்கு ஒத்து வரும், என்னன்னா மகரத்துக்கு ஒத்து வராது. சிம்மம், மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ரகசியமான பலன் இந்த பதிவில் காணப்போகிறோம். சிம்மம், மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இரு அணியாக பிரிக்கப்பட்டுள்ளது. அருள் அணி, பொருள் அணி. அருள் அணி லக்ன ராசியில் பிறந்தவர்கள் முன் ஜென்மத்தில் தன்னுடைய தாத்தா தன்னுடைய வம்சாவளியில் செய்த புண்ணிய பலனை அனுபவிக்க பிறந்தவர்கள். பொருள் அணி, பொருள் அணி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் முன் ஜென்ம கர்மா தன்னுடைய தாத்தா தன்னுடைய வம்சாவளியில் செய்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள். இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் பார்த்தாலே தெரியும். ஒரு ஜோதிட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் பார்த்தாலும் தெரியும். என்ன சொல்கிறாங்க, எதை கேட்குறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் அனுபவ ரீதியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, நாம் நல்ல புண்ணிய பலனை அனுபவிக்கிறோமா, இல்லை முன் ஜென்மத்தில் தன்னுடைய வம்சாவளியில் செய்த கர்மாவை அனுபவிக்கிறோமா அப்படின்றத நம்முடைய அனுபவத்தில் பார்த்தாலும் தெரியும். அதுதான் அருள் அணி, பொருள் அணி என்று இரு அணிகளாக கிரகங்களை பிரித்திருக்கிறார்கள். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சிம்ம ராசி. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அது பார்த்தீங்கன்னா தொழில் ஜீவன கர்மஸ்தானம். 10ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு, 5ஆம் இடம் சூரிய பகவானுடைய வீடு. சூரியனுக்கு மகனாக சனி பகவான், சனிக்கு அப்பாவாக சூரிய பகவான். பார்த்தீங்கன்னா மகன் இருக்கக்கூடிய தைரியத்தில் அப்பா கடன் வாங்கி வீடு கட்டுவார், கடன் வாங்கி வண்டி வாங்குவார், கடன் வாங்கி நிலம் சொத்துக்கள் வாங்கி வைப்பார். எப்படியும் மகன் சம்பாதித்து கடன் கட்டுவார். தன்னுடைய சம்பாத்தியத்திற்கு மகன் உதவுவார் அப்படின்னு மகன் இருக்கக்கூடிய தைரியத்தில் அப்பா கடன் காட்சி வாங்கி வச்சிருவார். ஆனால் அப்பா சம்பாதித்த சொத்து மகனுக்கு அனுபவிப்பதற்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. தாத்தா சம்பாதித்த சொத்து பேரப்பிள்ளைக்கு தான் முழு உரிமை உண்டு. ஏன்னா மகன் மேல் அப்பா வைத்த பாசத்தை விட பேரப்பிள்ளை மேல் தாத்தா ஆகும்போது பாசம் அதிகமாக வந்துடும். இதான் காலங்காலமாக நடக்கக்கூடிய உண்மை. சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய தாத்தா செய்த புண்ணியம், தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து, தன்னுடைய தாத்தா செய்த தான தர்மங்கள் இதெல்லாம் முழுமையா சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கிறது. தாத்தா செய்த தான தர்மம் புண்ணியம் அவருடைய நற்பலன்கள் பூராம தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் இதெல்லாம் முழுமையா சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கிறது. எந்த தடையும் இருக்காது. சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கேயோ ஒருத்தர் ஒரு நாள் பழகினா கூட, சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நாள் பழகிய நண்பனாக இருந்தால் கூட சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கிற அளவுக்கு வழியை செய்து விட்டு போயிடுவார். ஒரு தொழிலுக்கு, ஒரு முன்னேற்றத்திற்கு சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு உதவிக்கு நண்பர்கள் வருவாங்க. ஏன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு 2-11ஆம் வீட்டின் அதிபதி புதன். எங்கேயோ இருந்து ஒரு நண்பன் உங்கள் தொழிலுக்கு, உங்களுடைய வருமானத்திற்கு ஒரு வழியை அஸ்திவாரம் போட்டு போயிடுவார். அது உங்களுக்கு காலாகாலத்துக்கு வருமானம் பெருகி கொண்டே போகும். மகரம் ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறது.
மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி, மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, பார்த்தீங்கன்னா தன்னுடைய வம்சாவளியில் சாபம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சாபம் விட்டுக்கிட்டே வருது. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே வருது. அப்பா வந்து மகனை சொல்வார், மகன் வந்து பேரனை சொல்வார். இப்படி ஒருத்தரை மாற்றி குறை சொல்லிக்கிட்டே வருது. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சாபம் விட்டுக்கிட்டே வருது. மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஒத்தாசையே இருக்காது. நண்பர்களால் உபத்திரம் தான் வரும். எப்போதெல்லாம் உங்களுக்கு நண்பர்களால் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் உடனே வந்து நண்பர்களால் பிரச்சனை வந்துடும். சிம்மத்துக்கு ஒத்து வர்றது மகரத்துக்கு ஒத்து வராது. மகரம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய அப்பா சம்பாதித்த சொத்தோ தாத்தா சம்பாதித்த சொத்தோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கட்டிட்டு தான் வந்து சம்பாதித்து கடன் கட்டிட்டு அண்ணன் தம்பியிடம் போராடி பாகம் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தனக்கு வந்து சேரங்காட்டியும் மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் போராட வேண்டும், கடன் கட்ட வேண்டும். அந்த அமைப்பு சிம்மராசிக்கெல்லாம் கிடையாது. சிம்மராசிக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும். சிம்மராசிக்கு ஒத்து வரும், மகர ராசிக்கு ஒத்து வராது. சிம்மராசிக்கும் மகர ராசிக்கும் 4ஆம் இடம் செவ்வாயுடைய வீடாக வருகிறது. சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நீர் ராசி. அதே மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மலை அடிவாரத்தில் சிம்மராசி என்பர்கள் இருந்தாலும் நல்லா செல்வாக்கா, தண்ணீர் பாசனம் உள்ள இடத்தில் நல்லா செல்வாக்கா இருப்பாங்க. மகரம் ராசி என்பர்கள் கால்வாய் ஓரத்தில் மதகடியில் இருந்தாலும் ஒரு வறட்சியான நிலம், மேட்டுக்காடு, பாசன வசதி ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். 6 மாதம் வறட்சியாகி போயிடும். அந்த மாதிரியான இடத்துல தான் மகரம் ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு நிலம் சொத்து அமைகிறது. சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு கரட்டடியில் மலை மேல் இருந்தாலும் பாசன வசதி ஒரு பசுமையான நிலம் அமைந்து விடுகிறது. சிம்மத்துக்கு ஒத்து வர்றது மகரத்துக்கு ஒத்து வரமாட்டேங்குது. சிம்மம் ராசிக்கும் மகரம் ராசிக்கும் 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானே. சிம்மத்துக்கும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் தான், மகரத்துக்கும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் தான். சிம்மத்தில் பிறந்தவர்கள் வியாபார தந்திரம் உடையவர்கள். தனக்கு வந்து பணம் வரும், சம்பாதிக்கலாம் அப்படின்னா எந்த வேலையும் தயங்காம செய்வாங்க. மகரத்துக்கு வந்து சுட்டு போட்டாலும் வியாபாரம் வராது. மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் வந்து ஒத்து வராது. இந்தா இதை போய் வித்துட்டு வா அப்படின்னா இவங்க வந்து பாதி வேலைக்கு தான் விற்பாங்க, நல்லா லாபத்துக்கு விற்க மாட்டாங்க. அதே சிம்மராசி என்பர்கள் 1 ரூபாயா இருந்தாலும் அது வந்து 10 ரூபாயா லாபமாகக்கூடிய அமைப்பு. ஏன்னா சிம்மத்துக்கு வந்து பெண் சுக்கரனாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக சுக்கரனுடைய வீடு வந்து விடுகிறது. மகரத்துக்கு வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக கலத்தரஸ்தானமாக வந்து விடுகிறது. மகரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நல்ல செல்வாக்கு உண்டு, நல்லா நடிக்கலாம். சிம்மத்தில் ஒரு பெண் அழுகுற மாதிரி நீலிக்கண் வடித்தாலும் கல்லே வந்து கரைந்து விடும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் ஒரு பெண் வந்து கண்ணை கசக்கிச்சின்னா ஊரே வந்து பரிதாபப்படும். ஆனால் மகர ராசி மகர லக்னத்தில் ஒரு பெண் வந்து கஷ்டம் எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு அழுதுச்சுன்னா ஒரு பயம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. சிம்மத்துக்கு ஒத்து வர்றது மகரத்துக்கு ஒத்து வராது. சிம்மத்துக்கு நடிக்க தெரியும், நல்லா நடிப்பாங்க. மகரத்துக்கு வந்து நடிக்க தெரியும், அது வந்து உண்மையா போயிடும். சிம்மம் வந்து வெளியில வேஷம் போட்டுரும், மகரம் வந்து வீட்டுக்குள்ள தான் வேஷம் போடும். சிம்மத்துக்கு ஒத்து வர்றது மகரத்துக்கு ஒத்து வராது. சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அதிகாரமா ஆளுமையா கோபமா பார்த்தீங்கன்னா கம்பீரமா இருப்பாங்க.
அதே கம்பீரம் தான் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும். மகரம் சிம்மத்திற்கு எந்த வேறுபாடுமே கிடையாது. ஆனால் வந்து சிம்மத்திற்கு சனி வந்து பெரும்பாலும் உதவி செய்து விடுகிறார். நல்ல தொழிலாளர்கள் உண்மையாக உழைத்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உண்மையாக உழைத்து முதலாளி ஆக்குவது சிம்மராசிக்காரர்களை. சிம்மராசிக்கு சனி பகவான் வந்து முழுமையாக உதவி செய்து விடுகிறார். அரசியல் இருந்தாலும் தொண்டர்கள், தனக்கு வேலை பார்க்கறதுக்கு கூலி ஆட்கள், இப்படி வந்து சிம்மத்திற்கு சனி பகவான் வந்து முழுமையாக உதவி செய்கிறார். ஆனால் சனிக்கு வந்து எந்த விதத்திலும் சூரிய பகவானால் உதவி இல்லை, உபத்திரங்கள் மட்டுமே இருக்கும். அது வந்து உங்கள் அனுபவத்தில் பார்த்தா தெரியும். அப்பா வழியில் தாத்தா வழியில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிறது, கடன் கட்டுறது, அப்பாவிடம் சாபம் வாங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் மகரம் ராசி லக்ன அன்பர்களுக்கு காலங்காலமாக பின்தொடரும். சிம்மத்திற்கு சனி பகவான் கொடுப்பது போல் மகரம் ராசி லக்ன அன்பர்களுக்கு சூரிய பகவான் வசதி வாய்ப்புகளை, அரசியல் செல்வாக்கை பெரும்பாலும் கொடுப்பதில்லை. சிம்மத்திற்கு ஒத்து வருவது மகரம் ராசி லக்ன அன்பர்களுக்கு ஒத்து வராது. சிம்ம ராசி சிம்ம லக்னம் எங்கே இருக்கிறதோ அதன் அருகிலே மகரம் ராசி மகர லக்னம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா மகர ராசி மகர லக்னத்தை சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. மகரம் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு ஏமாந்து போன, உழைச்சி வீணா போன ஒரு ராசி லக்னமாக மகரம் வருகிறது. அதிகாரமாக பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே நோண்டி நோண்டி ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் சிம்ம ராசி சிம்ம லக்னம் வருகிறது. இதை வந்து உங்கள் அனுபவத்தில் பார்த்தா தெரியும். பக்கத்தில் யார் நோண்டுறாங்க, யார் நமக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு மகரம் ராசி லக்ன அன்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நோஞ்சானா உங்களிடம் பயந்தவராக, உங்களுக்கு கட்டுப்பட்டவராக சிம்மராசி சிம்மலக்ன அன்பர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உங்களுக்கு வந்து மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இளைச்சவனை ஏமாந்தவனை ஏறி மிதிப்பது சிம்மம். எல்லா நாளுமே கடுமையாக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருப்பது மகரம். சிம்மத்துக்கு ஒத்து வருவது மகரத்திற்கு ஒத்து வராது. இதான் வந்து இந்த பதிவினுடைய தலைப்பு. இன்னும் ஏகப்பட்ட பலன்கள் இருக்கிறது. வீடியோ வந்து அதிகமாகி போயிடும். அதனால் வந்து இதோடு இந்த பலனை முடித்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.